எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பானி நீனர் காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பலன்கள், ராசி பலன்களை பார்ப்போம். ஏப்ரல் மாதம் வியாழக்கிழமை 17/4/2025 உத்தராயணம், விசுவாசு வருடம், சித்திரை மாதம் 4ஆம் நாள். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 12 மணி முதல் 1 மணி வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய திதி மதியம் 1:24 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி திதி. இன்றைய யோகம் வரியன் நாம யோகம். இன்றைய கரணம் மதியம் 1:24 வரை பாலவும், பின்பு கௌளவ கரணம். இன்றைய நட்சத்திரம் கேட்டை, சந்திராசன நட்சத்திரம் பரணி. இன்று சிம்மராசிக்கு சந்திராசனம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்களை பார்ப்போம். மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், மீனத்தில் சனி, ராகு, சுக்கிரன், புதன். அன்றைய நாளில் என்ன செய்யலாம்? பஞ்சமி நாளில் பஞ்சமி நாயகி வஜ்ரகோஷ வாராகி அன்னை தாயை பணிந்து வணங்கும் பொழுது நம்மிடம் சேர்ந்திருக்கின்ற துஷ்ட பிரயோக யந்திர மந்திர ஔஷத அமைப்புகளிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு அன்னை வாராகியின் வழிபாடு மூலமாக தீர்த்து கொள்ளலாம். அன்னை வாராகி நிறைய பெயர்கள் உண்டு. தண்டினி அதில் குறிப்பிட்ட ஒரு பெயர். தண்டனையை உடனே வழங்கக்கூடிய ஒரு அமைப்புடையவர். பஞ்சமி நாயகியின் வழிபாடை மேற்கொள்கிற அத்தனை பேரும் தங்களுடைய எண்ண செயல்பாடுகளில் கவனமாகவும் நேர்மைத்தன்மையுடன் இருந்தால் அந்த தெய்வத்தை வணங்கலாம். இல்லாதவர்கள் வணங்கி வேதனையோ அல்லது மேலும் சிரமத்தையோ அடையக்கூடிய ஒரு தெய்வம் அந்த தெய்வம். முதலில் குற்றம் தன் குழந்தைக்கானாலும் தண்டனை முதலில் கொடுப்பவள் பஞ்சமி நாயகி. அதனால் பஞ்சமி வழிபாடை நல்ல முறையில் செய்யுங்க. எல்லா வளமும் நலமும் கிடைக்கப்பெறும். இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு தற்சமயம் நடக்கின்ற கிரக நிலவரங்களின் அடிப்படையில் மிகுந்த லாபம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு, ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு உள்ளது. வார்த்தை வாக்குறுதிகளில் கவனம் செலுத்தினால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. ரிஷபராசி என்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் மிகுந்த ஒரு பாராட்டு பரிசு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் சற்று எச்சரிக்கை தன்மையுடன் இருப்பதும் வண்டி வாகன பயணங்களில் கவனமுடன் பயணம் செய்வதும் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கையாக இருக்கிறது. கவனம் தேவை. மிதுனராசி என்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் மிகுந்த ஒரு அற்புதமான பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. விரயங்கள் குறைந்து லாபங்கள் பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பு. கடகராசி என்பர்களே, கடகத்தை பொறுத்த முறையில் ஒரு நல்ல செயல்களுக்காக பெருமை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு, நற்செயல்கள். சிம்மராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் மனப்போராட்டம் மிகுந்த நாளாக இருக்கும். பாசப்போராட்டம் மிகுந்த நாளாக இருக்கும். வேலை தொழில் அமைப்புகளில் கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகன பயணம் எச்சரிக்கை தேவை. கன்னிராசி என்பர்களே, கன்னிராசி என்பர்களுக்கு தேவையான உதவிகள், ஒரு லோன் போட்டிருக்கோம் ரொம்ப நாளாக கிடைக்காம இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் மாறி எல்லா விதமான அமைப்பும் உங்களை வந்து சேரும். வருகின்ற உதவிகள் கிடைக்கப்பெற்று ஒரு சிறு சிறு கடன்களை அடைத்து ஒரே கடனாக வைத்துக்கொண்டு அதை ஒரு கடன்களை அடைக்கக்கூடிய அமைப்பு வந்து கொண்டிருக்கிறது.
துலாம் ராசி அன்பர்களே, துலாத்தை பொறுத்தவரை இந்த நாள் மிகுந்த ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. ஏனெனில் கிரகத்தின் பார்வை, அடுத்து வருகின்ற கிரக பயிற்சிகள் அத்தனையும் மிக சிறப்பாக இருக்கிறது. தனஸ்தானத்தில் சந்திரன் குருவின் பார்வை, இதுவே ஒரு பெரிய பாக்கியம். இன்னைக்கு நீங்க செய்யற முயற்சி வெற்றி அடையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சகத்தை பொறுத்த மட்டில் வாய் வார்த்தைகளால் பகையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, தாய் வழி உறவினர்களால சில மன சங்கடங்கள் கிடைக்கும். அதனால சற்று கவனமாக இருந்தீர்கள்னால் பகையை தவிர்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டில் இந்த நாள் ஒரு செய்த வேலை திருப்பி செய்யக்கூடிய அமைப்பு, ஒரு வேலையோ அல்லது படிப்போ அல்லது தொழிலில் இருக்கின்ற ஒரு நிலைப்பாடோ செய்யக்கூடிய அமைப்பு இன்று ஒரு கோபத்தை வரவைக்கக்கூடிய அமைப்பாக உள்ளது. கவனம் தேவை. மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் மிகுந்த ஒரு பாக்கியங்கள் ஏற்றங்கள் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது. நான் இருந்த போதிலும் இந்த நாளில் ஏதேனும் நோய்த்தன்மை இருக்கக்கூடிய அமைப்பு காட்டுகிறதுனால சற்று கவனமா இருங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டில் வெற்றிகள் குவிந்து கொண்டே வரும். இந்த நாள் உங்களுக்கான ஒரு நாள். நீங்க ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, ஜெயிச்சுக்கிட்டே இருங்க. கும்பம் சிறப்பான ஒரு நாள். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டில் சிறு ஆசை நடக்கும், பெரிய பேராசைகள் தடைபடும், தடங்கல்களை சந்திப்பீர்கள். வருவதை நினைத்து பெருமைப்பட்டு சந்தோஷப்பட்டால் வரவேண்டியது அத்தனையும் உங்களை சேரும். புரியுதுங்களா? குரு வழிபாடு மேற்கொள்ளுங்கள், மகானோடிகளோட வழிபாடு மேற்கொள்ளுங்க. மீனராசி அன்பர்கள் தடை தாமதங்களிலிருந்து விடைபெறலாம். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.